உரிமை தொடர்பா அன்புமணிக்கு எதிராக மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். கட்சி பெயர் சின்னம் பயன்படுத்துவதை எதிர்த்து அன்புமணிக்கு எதிராக சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் தன்னையும் இணைக்க கோரி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மனுவை சிட்டி சிவில் நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. தற்போது இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். தைலாபுரத்துடைய பெரியவர் கும்பலுக்கு இடைக்கால தடைய சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்குக்கு விதிச்சிருக்காங்க. அந்த சம்பவம் தான் தற்பொழுது இணையதளத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒட்டுமொத்த பேர்கிட்டையும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த சம்பவத்துல அன்புமணி அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. என்ன வெற்றி, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற சம்பவத்தை நாம ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சொந்தங்களுக்கும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் எடுத்து சொல்லதான் விமல்வர்மன் வந்திருக்கு. குறிப்பா கடந்த 8 மாதங்களா நடந்துட்டு இருக்கிற அனைத்து சம்பவங்களும் ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் தெரியும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு விமல்வர்மன் நினைக்கிறார். அந்த சம்பவத்துல தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க சிவில் நீதிமன்றத்தை நாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோடைய பிம்பமாக தைலாபுரம் கும்பல் அவ்வளவுதான் எலெக்ஷன் டேட்டே அறிவிக்க போறாங்க, இந்த நேரத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு சொந்தமாகாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திமுக போட்டிருக்கிற பொறைக்காக தைலாபுரத்துடைய பெரியவரை சுத்தி ஒரு கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பல்லாம் வேலை பார்த்துச்சு. அதனால டெல்லி வரைக்கும் போனாங்க, அங்க செருப்படி வாங்கிட்டு வந்தாங்க. தேர்தல் ஆணையம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிற்பாடு இங்க வந்தாங்க, இங்கேயும் நேரடியாக சொல்லிட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட செருப்படிகளை வாங்கினா கூட நாங்க அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு நின்று மீண்டும் சிவில் நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. அப்படி நாடும் பொழுதே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களை எதிர்த்தரப்புல சேர்க்கணும். ஏன்னா அவங்க ஒரு மனுவை எங்கள் மீது ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்கிறாங்க. அதை விசாரிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு எதிர்த்தரப்புல நாங்க இருக்கணுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை அண்ணன் பாலு அவர்கள் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒரு கோரிக்கை மனு பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது. அந்த சம்பவத்துல தைலாபுரம் கும்பல் அதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும், அதாவது வெறுங்கையில முளம் போடுறதுக்கான வேலையை தைலாபுரம் கும்பல் போட்டுச்சு. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு மொட்டை கடுதாசியா போட்ட இடத்துல எங்களை மனுதாரரா சேருங்க, ஏன்னா எங்களை நோக்கிதான் அவங்க வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சொன்னாங்க. அதோடைய பிம்பமாக நேரடியாக சிவில் நீதிமன்றம் கடந்த 9ஆம் தேதி அந்த வழக்கை விசாரிக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நேற்று முன்தினம் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது எங்களை எதிர் மனுதாரராக நீங்க சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிருந்தாங்க. அதோடைய பிம்பமாக சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கம் கொடுத்திருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக. அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக எதிர் மனுதாரராக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்காத போது சிவில் நீதிமன்றத்துல இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்கிறாங்க. இது சரியானது தானே, தப்பு கிடையாது தானே. இப்ப என் மேல ஒரு குற்றத்தை எதிர்த்தரப்புல இருந்து சுமத்துறாங்க அப்படின்னா அப்ப நான் எதிர் மனுதாரரா சேரணுமா இல்லையா? என் மேல குற்றத்தை சுமத்திட்டு நான் மனுதாரராகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான மனநிலையோட இந்த திமுக கும்பல் தைலாபுரத்துல செயல்படுதுன்றத ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நாம தான் எதிரின்னு கை காட்டுவாங்களாம், ஆனா நம்மள பாத்தீங்கன்னா மனுதாரரா சேர்த்துக்க மாட்டாங்களாம். எவ்வளவு நூதனமான திருட்டு அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்த சம்பவத்தை தான் அண்ணன் பாலு அவர்கள் பாத்தீங்கன்னா உடைச்சிட்டாரு. நேத்து உடைச்சு அதற்கு இடைக்கால தடையை பாத்தீங்கன்னா வாங்கிட்டாரு. இந்த விஷயத்த பார்த்த உடனே ஐயோயோ நாங்க சிவில் நீதிமன்றத்துக்கு போனோம், அங்கேயும் அன்புமணி அவர்களுடைய டீம் எங்களை இப்படி கெடுத்துருச்சு அப்படி கெடுத்துருச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு தான் சொந்தம், பெத்த தகப்பங்கிட்ட இருந்து கட்சி இப்படி புடுங்குறாங்களே, இவ்வளவு பாத்தீங்கன்னா அதிகார வெறியா, இப்படி வெறியா அப்படி வெறியா அப்படின்னு கட்டுக்கதைகளை சமூக வலைதளங்கள்ல எமோஷன்ஸை பாத்தீங்கன்னா வன்னியர்கள் கிட்ட பரப்புறாங்களாம். ஐயோ பாத்தீங்களா, தைலாபுரத்துடைய பெரியவர் ஐயா அவர்கள் தானே கட்சியை உருவாக்குனாரு, அவர்கிட்ட இருந்து நீங்க கட்சியை புடுங்கலாமா? கட்சியை உருவாக்குனது அவர் மட்டும் தானே? நான் கேட்கறேன், நான் வன்னியர்கள் யாரும் உருவாக்கலையா? வன்னியர்கள் ரத்தம் சிந்தலையா? வன்னியர்கள் வழக்கு வாங்கலையா? வன்னியர்கள் 21 பேர் பாத்தீங்கன்னா சாகலையா? வன்னியர்கள் தாலி அறுக்கலையா? எத்தனையோ பேர், எத்தனையோ லட்சம் பேர் உணர்வுக்காக இந்த சம்பவத்துல வன்னியர் சங்கத்துடைய விஷயத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விஷயத்திலையும்
எத்தனையோ பேர் வந்து பண்ண வழக்கு வாங்கி இருக்கிறாங்களே. அதெல்லாம் எங்க வந்து பண்ண எந்த கணக்குல போய் சேரும்? ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சாரு, ஆமா உழைச்சாரு தான். அது யார் இல்லைன்னு சொன்னது? 40 வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தானே குலதெய்வமா அந்த சமூகம் வந்து பார்த்துச்சா இல்லையா? அவர் தானே வந்து பார்த்தீங்கன்னா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நேர்மாறியாக அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு தானே அந்த சமூகம் வந்து இருந்துச்சா இல்லையா? அது ஏன் மாறுது? அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து மாறிச்சு அப்படின்ற விஷயத்துல தானே இங்க விவாதமே பண்ணணும். இந்த பிரச்சனை ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இது கட்சி பிரச்சனை கிடையாதுங்க, குடும்ப பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களை இவங்க சமூகம் வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைவர் இல்லாம ஆக்குறதுக்கான வேலையில இருக்கிறாங்க. அதனால இது சமூக பிரச்சனை, வன்னியர்களுக்கான பிரச்சனை அப்படின்ற இடத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து எந்த இடத்துல வந்து நிக்குதுன்றத வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும். எந்த எல்லைக்கு வந்து திமுக இவர்களை இழுத்துட்டு போது, அதற்கும் வந்து தைலாபுரம் கும்பல் வந்து செயல்படுதுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும். இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 2-3 நாளா வந்து திமுக எதிராக வந்து தைலாபுரத்துல இருந்து அறிக்கை வருது. என்ன மாதிரியான காமெடிகளை நம்ம பார்க்க முடியுதுன்னே தெரியல. நினைச்சா ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஸ்டாலின்றாரு ஐயா அவர்கள், மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து சரி கிடையாதுன்றாரு. ஒரு 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 மனநிலையில இருக்கணும்ல. ஸ்டாலினை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஸ்டாலினோட இருக்கணும், ஸ்டாலினை வெறுத்தீங்கன்னா ஸ்டாலினை வந்து வெறுத்து வெளியே வரணும். ஒரு வாரம் வெறுக்கிறது, ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து புகழ்றது, என்ன மாதிரியான மனநிலை? அப்ப நீங்க சரியா செயல்படல. உங்களை நம்பி வந்து எப்படி வன்னியர்கள் வரணும், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நாங்கெல்லாம் எப்படி வரணும் சொல்லுங்க. நான் தைலாபுரத்துடைய பெரியவர் ஐயா அவர்களுக்கே அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஒரு வாரம் இப்படின்றீங்க, ஒரு வாரம் அப்படின்றீங்க. உங்களை நம்பி நாங்க எப்படி வர முடியும்? எந்த நம்பிக்கையில நாங்க வந்து என்ன வந்து சாதிக்க போறோம்? உங்க பின்னாடி இருக்கிறவங்கலாம் அக்மார்க்கு வந்து திமுக ஆளுங்க. அருள்ல இருந்து ஜி.கே. மணில இருந்து இன்னும் இதர ஆட்கள், உங்களுடைய மகள் எல்லாருமே வந்து திமுக போட்டிருக்கிற பொறைக்காக வந்து வேலை செய்யறவங்க. அவங்கள நம்பி பாட்டாளி மக்கள் கட்சி வரணும், பாட்டாளி மக்கள் கட்சி எனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான மனநிலை ஐயா சொல்லுங்க. எங்களுடைய நலன்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, சமூக நலனை பற்றிலாம் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, புரியுதுங்களா? உங்களுக்கு உங்க நலன், உங்களுடைய மகளோட நலன், உங்களுடைய பேரமாரோட நலன், ஜி.கே. மணியோட நலன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாவதா ஒருத்தங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய நலன், இவங்களுடைய நலன் மட்டும்தான் நீங்க நோக்குறீங்களே தவிர, இத்தனை லட்சம் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறவங்களாம் உங்களை நம்பி வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்க போறோம், என்ன மாதிரியான தலைமையை நம்ம கொடுக்க போறோம், அடுத்த தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுத்துட்டு போறோம்னு எந்த சிந்தனையும் இல்லாம திமுக வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்துற வேலையில ஜி.கே. மணி பேச்சை கேட்டுக்கிட்டு, அருளோட பேச்சை கேட்டுக்கிட்டு, உங்களோட மகளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு, பெத்த பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து எதிர்த்திருக்கட்டும், ஒட்டுமொத்த சமூகமும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தெளிவா ஐயா இதை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாலும் காதல போட்டுக்காம இவ்வளவு பெரிய வேலையை பாக்குறீங்க அப்படின்னா, உங்கள் மீது எப்படி வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு நம்பிக்கை வரும் சொல்லுங்க? என்ன நம்பிக்கை வரும்? ஜி.கே. மணி உங்களுடைய காதல சொல்றது பூரா உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது உண்மை கிடையாது, உண்மை கிடையாது. உங்களை அந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா கைவிட்டுருச்சுங்கய்யா. நீங்க இப்படியே செயல்பட்டு இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து கை கழுவிடுவாங்க. இப்ப கைதான் விட்டுச்சே, கையே கழுவிடுவாங்க, புரியுதுங்களா? இதுல பாதி வன்னியர்கள் வந்து வெறுப்புல வந்து கை கழுவிட்டாங்க உங்களை, புரியுதுங்களா? குலதெய்வமா பார்த்தவங்க எல்லாம் தூக்கி வந்து பாத்தீங்கன்னா உங்களை தூக்கி குப்பையில போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநிலைக்கு போயிட்டாங்க. அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களையும் கடந்த 8 மாதங்களாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா வஞ்சனை பண்ணிருக்கீங்க ஐயா. கொஞ்ச நஞ்சம் கிடையாது, அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சங்கடப்படுத்திருக்கீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் எங்களால போய் நிக்க முடியல. உங்களுக்காக உயிரை கொடுத்தோம், நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செஞ்சோம், நீங்க சொல்ற வேலைகள்லாம் நாங்க செஞ்சோம். செஞ்சு எங்களுக்கு என்ன பலன்? எங்களுக்கு வந்து என்ன செஞ்சுக்கிங்க? திமுகவோட வந்து போய் வந்து கூட சேரத்துக்கு உங்களை சுத்தி இருக்கிற வந்து 4 சில்லறைகளோட பேச்சு கேட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தையே படும் பாதாளத்துல வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு ஆசைப்படுறீங்க. அந்த ஆசையை நாங்க நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது எப்படி நாங்க செய்ய முடியும்? எங்க புள்ள குட்டிகளை நாங்க பார்க்க கூடாதா? எங்க புள்ள குட்டிகளுக்கு நல்ல ஒரு தலைவனை வந்து நாங்க எதிர்பார்க்க கூடாதா? அந்த தலைவரா வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றத உங்களால ஏன் ஏத்துக்க முடியல சொல்லுங்க? உங்களை 40 வருஷமா தலைவர் ஐயா நீங்க தான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு உச்சி முகர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுடைய சொந்த பிள்ளைய நாங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது உங்களால ஏத்துக்க முடியல. சொந்த பிள்ளையே வன்னியர் சமூகம் அந்த வார்த்தை சொல்லும் போது உங்களால ஏத்துக்க முடியலன்னா, அப்ப எங்களை மாதிரி இருக்கிற சாதாரண வன்னியர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து வந்தோம், எங்களுடைய புகழ் வந்து ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா ஏத்துக்க முடியாதுன்ற மனநிலை தான் எங்களுக்கே தோணுது, எங்களுக்கே தெரியுது, பச்சையா தெரியுது. மருமக வந்து வரக்கூடாது, மகன் வரக்கூடாது,
யாரும் வரக்கூடாது, நானே நானே நானே. அப்ப கட்சியை வந்து உங்களை நம்பி வந்து இத்தனை வருஷமா உங்க பின்னாடி சுத்தணுமே, அப்ப எங்களுக்கெல்லாம் வந்து என்ன திருவோடு தான். அதானே வந்து சொல்லணும் வந்து இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்குங்கய்யா, புரியுதுங்களா? அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கடந்த 8 மாசமா வந்து உங்களுக்கு எல்லாம் பயந்து நிறைய பேர் வந்து ஐயோ அப்படின்னு பயந்தாங்க. விமல் வர்மனுக்கு பயம் கிடையாது, புரியுதுங்களா? நான் பேசுறது தப்பும் கிடையாது, நான் கேள்விதான் கேட்கிறேன். நீங்க 1980களில் வந்து அன்னைக்கு இருந்த வன்னிய தலைவர்களை கேட்காத கேள்வி எல்லாம் வந்து கிடையவே கிடையாது. எவ்வளவு தூரம் வந்து கேள்வியை இந்த சமூகத்துக்காக கேட்க முடியுமோ அவ்வளவு கேள்விகளை அவ்வளவு ஆணித்தரமா நீங்க எல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க ஐயா. உங்களுடைய வரலாறு எனக்கு தெரியும், நீங்க எப்படியாப்பட்ட மனிதர், எப்படியாப்பட்ட விஷயம்ன்றது எனக்கு தெரியும், புரியுதுங்களா? சின்ன பையனா இருந்தாலும் உங்களுடைய வரலாறுகளை நான் வந்து படிச்சிருக்கேன், உங்களுடைய செயல்பாடுகளை நான் படிச்சிருக்கேன். அந்த நம்பிக்கையின் பார்வைதான் நான் கேள்வி முன்வைக்கிறேன், புரியுதுங்களா? அன்னைக்கு நீங்க எப்படி வந்து எந்த பயமும் இல்லாம கேள்வி கேட்டீங்களோ அதே போல ஒரு சின்ன வந்து ஒரு துரும்பாதான் விமல் வர்மனை வந்து உங்களை கேள்வி கேட்கிறேன். ஐயா இது தப்புங்கய்யா, உங்க பிள்ளைக்கு எதிராக அதை செய்யாதீங்கய்யா, உங்களை நம்பி நாங்கெல்லாம் இருக்குங்கய்யா அப்படின்னு கடந்த 8 மாசமா நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை பத்தி உங்களுக்கு எல்லாம் எந்த காதுலையும் போடுறதில்ல. உங்க பின்னாடி ஒரு 4 சில்லறைங்க இருக்கிறானுங்க, அந்த சில்லறைங்க வந்து பண்றதுதான் உண்மை நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்றது? சமூகம் அழிஞ்சிடுங்கய்யா. நீங்க அழிஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனைன்ற முடிவுக்கு போயிட்டீங்க, அது வேற கதைன்னு வச்சுங்களேன். ஆனா உங்க பின்னாடி இந்த சமூகத்தை வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை எந்த காலத்திலயும் வந்து நாங்க இனிமேல் செய்ய முடியாது, புரியுதுங்களா? எங்களுடைய ஒன் அண்ட் ஒன்லி வந்து சாய்ஸா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அன்புமணி ராமதாஸ் அவர் தான், அவரோட வந்து நாங்க பயணப்பட போறோம், அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த பயணத்தை வந்து நீங்க நினைச்சாலும், ஜி கே மணி நினைச்சாலும், அருள் நினைச்சாலும், உங்க மகன் நினைச்சாலும், உங்க பேர பிள்ளைங்க நினைச்சாலும், யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. நான் நேரடியாவே சொல்றேன், தடுக்கவே முடியாது, புரியுதுங்களா? இந்த சமூகம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பயணப்படுறத ஐயா நீங்க நினைச்சாலே தடுக்க முடியாது இனிமேல், புரியுதுங்களா? அதை நீங்க என்ன வந்து காட்டாட்டு வெள்ளத்தை போட்டு எதை போட்டு அடிச்சாலும் வெள்ளம் நிக்க போறது கிடையாது, புரியுதுங்களா? இந்த சமூகத்தை உங்களால கட்டுப்படுத்தவும் இனிமேல் முடியாது, புரியுதுங்களா? ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு எங்களை வந்து மனசங்கடம் படுத்திருக்கீங்க. இது இருக்கிற ரியாலிட்டி இதுதான், புரியுதுங்களா? வன்னியர்களும் புரிஞ்சுக்குங்க. இந்த வழக்கு, இந்த விஷயம், இவங்க இதை பண்றது அதை பண்றது தொடர்ச்சியா நம்ம இதை பேசிட்டு இருக்கிறதையே மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஆனா இருந்தாலும் பல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சொந்தங்களும், வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன தம்பி இது நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன தம்பி இப்படி நடந்துட்டு இருக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி. இதையே நம்ம பேசி 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 தொடர்ச்சியா நம்ம இந்த விஷயத்தையே மக்கள்கிட்ட சொல்லும் போது இதை நோக்கியே நம்ம மக்களை வந்து எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு மனநிலை எனக்கு வருது. 2026 சட்டமன்ற தேர்தல் நம்மளுக்கு நெருங்கிடுச்சு, புரியுதுங்களா? இவங்களை நீங்க வந்து கண்டுக்காதீங்கன்ற இடத்துக்கு தான் விமல் வர்மன் சொல்லுவேன். தைலாபுரத்தை விட்டுருங்க, அது நமக்கு தேவை கிடையாது, புரியுதுங்களா? தைலாபுரத்துல இருக்கிறவங்க எல்லாம் இனிமேல் சமூகத்துக்காக செயல்படுவாங்கன்றதுல எந்த நம்பிக்கையும் கிடையாது, புரியுதுங்களா? அந்த நம்பிக்கையை விட்டுருங்க. நாம பயணப்பட வேண்டியது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காட்டுற வழி. அவர் திமுகவை வந்து முழு மனதோட எதிர்க்க சொல்றாருன்னா அதை நோக்கி தான் நம்ம பயணத்தை வந்து 2026 சட்டமன்றத்தில் நோக்கி போகணும். நாம அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்குமே ஒழிய இவங்க இந்த வழக்கு போடுறாங்க அதை போடுறாங்க அதெல்லாம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்துப்பாரு. அவரு பல முறை சொல்லிட்டாரு, பல மேடைகள்ல சொல்லிட்டாரு, புரியுதுங்களா? கடந்து போய் நம்மளுடைய வேலைகளை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த வேலைகளை செய்வதற்கான வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் வந்து சொல்லிக்கிறேன். விமல் வர்மனே இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்றேன் அப்படின்னா புரிஞ்சுக்குங்க, இதுக்கு மேலே நம்ம இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. அது வந்து எப்படி சொல்றது, முடிஞ்சு போன கதைங்க. தைலாபுரம் முடிஞ்சு போன கதை. அந்த கதையை மறுபடியும் பேசி நம்ம எதையும் வந்து சாதிக்க போறது கிடையாது. நம்மளுடைய தேவைன்றது அடுத்த தலைமுறைக்கான அதிகாரம். ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிற எம்எல்ஏக்களை வந்து பாத்தீங்கன்னா யாரை சூஸ் பண்றாரு அவங்கள ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பினா தான் நமக்கான அதிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக இனிமேல் கிடைக்கும். அதற்கான வேலையை நோக்கித்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கணுமே ஒழிய இந்த தற்கொலை கோட்டத்தோடைய பின்னாடி நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக இதை தான் நினைக்குது. இப்படியாப்பட்ட சம்பவம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா இவங்க தொடர்ச்சியாக வந்து தைலாபுரத்தோடைய சிந்தனையிலே இருப்பாங்க. அந்த சிந்தனையோட இருந்தாங்கன்னா அவங்களை ஈஸியா வந்து டைவர்ட் பண்ணி ஓட்டுக்களை வந்து பிரிச்சு எடுத்துடலாம் அப்படின்ற மனநிலை தான் திமுக இருக்கு. ஸோ அப்ப நாம எவ்வளவு புத்திசாலி தனமா இருக்கணும்ன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்குங்க. ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சொந்தங்களுக்கும் சொல்லிக்கிறேன், தைலாபுரத்தை விட்டுருங்க. அது செல்லா காசு, புரியுதுங்களா? அதை பத்தி பேசி நம்ம எதையும் சாதிக்க போறது கிடையாது. அங்க இருக்கிறவங்க பூரா தேர்தலுக்குள்ள புடிங்கி அடிச்சுக்கிட்டு எங்கேயாவது போகல,
எழுதி வச்சுக்கோங்க. திமுக கிட்ட தான் போவான், அது வேற கதை. நம்மளை எதிர்க்கிறதுக்கு திமுக கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பானுங்க இவனுங்க. ஏன்னா திமுக தற்கொலைங்க இவனுங்க. தைலாபுரத்துல திமுக தற்கொலைங்க அவங்க அங்கதான் போய் நிப்பானுங்க. வேற எங்கேயும் வந்து பண்ண போய் மானம் ரோஷம் சூடு சொர்ண வன்னிய சமூகத்துடைய அடுத்த தலைமுறையுடைய பிரச்சனை அதை பத்திலாம் இவங்களுக்கு எதுவுமே கவலை கிடையாது. ஒரே ஒரு குறிக்கோள் என்ன தெரியுமா? ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழிச்சே தின்ற குறிக்கோளோட தான் அவங்க சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த தற்கொலைகளை பத்தி பேசியோ அந்த தற்கொலைகளோட பயணத்தை பத்தி பேசியோ நம்ம எதையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கும் சொல்ல போறது கிடையாது. விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிழப்ப பாருங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் இந்த காணொலியில் இறுதி காணொலியும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எத்தனை காணொலி சொல்லிட்டேன், இப்பயும் சொல்றேன். இந்த பிரச்சனையை விட்டுட்டு நம்மளுடைய ஃபோக்கஸ் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகக்கு எதிரான களத்தை தான் நாம உருவாக்கணும். அந்த சிந்தனையோடு செயல்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்தொரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையனா